ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் குருநாதர் கர்மயோகி ஆதாரங்களுடைய இன்றைய ஆன்மீக சிந்தனைக்கு கர்மீகப்பா அவர்களுடைய வேணுகானம் என்ற நூலிலிருந்து பாசிட்டிவ் மனோபாவம் வாழ்க்கையை என்றும் பசுமையாகவும் ஏறுமுகமாகவும் வைத்திருக்கும், நெகட்டிவ் மனோபாவம் வறட்சியாகவும் இறங்குமுகமாகவும் வைத்திருக்கும் என்ற சிறிய கட்டுரையை சிந்தித்திருக்கிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது தமிழ்ல உடன்பாடு எதிர்மறைங்கிறத பழைய சொற்கள். சுஷ்டமாக இன்றைக்கு பத்திரிகைகள் எல்லாம் நேர்மறை எதிர்மறைன்னு போடுறாங்க. அது வழக்கில் வந்துட்டு அது வாழ்க்கையில உடன்பாடான கருத்துக்கள் தான், அல்லது ஆங்கிலத்தில் சொன்னால் எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் தான், பாசிட்டிவான கருத்துக்கள் தான் வாழ்க்கையை வளமுடையதாக்கும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ஆன்மீக நூல்களுக்கு வருகிறதுக்கு முன்பு சுய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நூல்கள் படிப்பேன். அதில் நார்மன் வின்சென்ட் பீல் அப்படிங்கிறவர் பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னே ஒரு நூல் எழுதி, எப்படி உடன்பாடான எண்ணங்கள் வாழ்க்கையை உயர்த்தும், எதிர்மறையான எண்ணங்கள் எப்படி இது உண்டு கொண்டிருக்கார். இதுமாரி நிறைய டேல் கார்னகி, கான்குவெஸ்ட், அவர் ஹாரிசன் ஸ்வெட் மாடர்ன் போன்றவர்கள் கான்குவெஸ்ட் ஆஃப் ஒரி, கவலையை ஹவு டு ஸ்டாப் ஒரியிங் அண்ட் ஸ்டால் லிவிங், அதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு காலத்தை படிச்சுருக்கிறேன். அதில் எல்லோருமே இந்த உடன்பாடான கருத்துக்கள் தான் வாழ்க்கையில், பாசிட்டிவான கருத்துக்கள் தான் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். இதில் இங்கே அன்னை கண்ணோட்டத்தில் அன்னைகிட்ட வந்தவங்க இந்த உடன்பாடான எண்ணங்கள், பாசிட்டிவ் எண்ணங்கள் உள்ளவங்க மேலே வருவாங்க, அங்கே வருவாங்க. அதுதான் முக்கியம். அப்படி இல்லாமல் எதிர்மறையான எண்ணங்கள் மனப்பான்மை இருந்ததுன்னா அது வறட்சியாகவும் இறங்குமுகமாகவும் வைத்திருக்கும். அது நமக்கு தோல்விக்கு, இறங்குமுகம்ங்கிறது தோல்வியை வெற்றிக்கு உரியது இல்லாமல் தோல்விக்கு உரியதாக ஆக்கும். ராஜா பிச்சைக்காரன் என இரு பாத்திரங்கள் உண்டானால் நாடகத்தை பொறுத்தவரை அவை நடிப்புதான் என்றாலும் எவரும் ராஜாவாக நடிக்க பிரியப்படுவார்கள், பிச்சைக்காரனாக நடிக்க பிரியப்பட மாட்டார்கள். ஒரு படத்துல பிச்சைக்காரனாகவே நடித்து ஒரு நடிகர் பேர் மறந்து போச்சு, அது இது பண்ணியிருக்கிறார். அவர் படத்தாக இருந்திருக்கின்றது. பழைய நாடக காலம் மாறிவிட்டது, சினிமா இப்போ டாமினேட்டாக வந்து விட்டது. நாடகம் இருந்த காலத்தில் ராஜபார்ட், ஸ்திரீ பார்ட் நடிகைகள் வருவதற்கு முன்பே வந்து பெண் வேஷமும் ஆண்களே போட்டு நடித்தார்கள். அவங்கள ஸ்திரீ பார்ட்டும்பாங்க, ராஜாவாக நடிக்கிறவர் ராஜபார்ட்டும்பாங்க. சிவாஜி கணேசன் நடித்த ராஜபார்ட் ரங்கதுரை என்ற சினிமா நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிகச்சிறந்த நடிப்பை வெளியிட்டிருப்பார் சிவாஜி கணேசன். அதனால் வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் பிரியப்படுவோம். ஆனால் நம்ம அறியாமல் நம்முடைய சுபாவத்தில் இருக்கிற குணங்கள் நம்மளை பாதிக்கும். அதில் எதிர்மறை குணங்கள் நம்மளை பாதிக்கும். அப்படி இல்லாமல் உடன்பாடான குணங்கள், பாசிட்டிவான குணங்கள் தான் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் என்பவை இரு பகுதிகளே, இரண்டும் அவசியம் என்றாலும் மனம் பாசிட்டிவாக இருப்பதையே விரும்புகிறது. இது இன்னொரு விஷயம், போய் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேங்க. இருமைகள், டுவாலிட்டிஸ் என்று இருப்பதை வாழ்க்கையில நன்மை தீமை, இரவு பகல், ஆண் பெண் என இரண்டும் இருக்கும். வாழ்க்கைங்கிறது ரெண்டும் சேர்ந்தது தான். அல்ல, அது முழுமையின் பகுதிகள் என்று பகவான் அவற்றை விளக்குகிறார். இருந்தாலும் கூட நமக்கு உடன்பாடான பாசிட்டிவான குணங்கள் தான் நமக்கு உண்டாக்கும். வாழ்க்கையை பாசிட்டிவ் மனப்பான்மை, நெகட்டிவ் மனப்பான்மை வறட்சியாக பாசிட்டிவ் மனப்பான்மை உயர்வாக வைத்திருக்கும், பசுமையாக வைத்திருக்கும்.
நெகட்டிவ் வறட்சியாக வைத்திருப்பது உண்மை. அதனால எதிர்மறை ஒரு கண்ணோட்டம் வந்து வாழ்க்கையை வறட்சியாக்கும். அப்படி இல்லாம நம்மை பொறுத்தவரை நாம் பாசிட்டிவாக இருக்க பிரியப்பட்டால் அதன் மூலம் அன்னை எப்படி செயல்படுகிறார் என்பது காண்போம். அதுதான் இங்கே அப்பா கண்ணோட்டம் எல்லாமே நம்முடைய இயல்பு, நம்முடைய சுபாவம் அது அன்னையிடம் வரும்பொழுது என்னவாகும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு சொல்றது. ராஜாஜி வேப்பிலை மரத்தை பற்றி ஒரு கதை எழுதினார். ரகோபாலாச்சாரியார்னு நம்முடைய முதல் சுதந்திர நாட்டினுடைய முதல் கவர்னர் ஜெனரல் வைஸ்ராயாக, இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். தமிழகத்தின் மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவர், சுதந்திர போராட்ட தலைவர்களில் ஒருவர். கருவேப்பிலையை அனைவரும் நாடுகின்றனர், தன்னை அனைவரும் ஒதுக்குகின்றனர் என வேப்பிலை மரம் குறைப்பட்டு ஆண்டவனை வரம் கேட்ட பொழுது வரம் கிடைத்தது. அதிலிருந்து அனைவரும் வேப்பிலை மரத்தை நாடினர். அதுவரை துளிர்த்து பூத்து காய்த்து பழுத்து கொழுங்கிய மரம் வருபவர்கள் தன் இலையை கிள்ளுவதை கண்டது. இலையாகவே அத்தனை பேரும் எடுத்து போவதால் மரம் மொட்டையாகிவிட்டது. காய்க்க பழுக்க முடியவில்லை. வரம் பதித்தபின் தான் வேப்பிலை மரத்திற்கு தன் முந்தைய செழிப்பே மேல் என்று தோன்றியது. இது இந்த கருத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த இரண்டுக்கும் சமமா பார்க்கணுங்கிறதா. ஒன்றை உயர்ந்ததாகவும் இன்னொன்றை உயர்ந்ததாகவும். கருவேப்பிலை மரத்துல கருவேப்பிலையை வந்து இதுக்கு போடுறதுதான், சாம்பார்லையோ ரசத்துலையோ இல்லையோ போடுறது, எடுத்து அது போட்டு இது பண்ண பிறகு தூக்கி போட்டுருவாங்க. அதனால இப்போ கருவேப்பிலை மரத்தை வந்து காய்க்கவோ பழுக்கவோ அதை யாரும் விடுறதில்லை, அதை கிண்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வேப்பிலை மரம் வந்து வேப்பிலையினுடைய அத்தனையுமே மருந்தாக பயன்படுவது. வேப்பம் பூவிலிருந்து வேப்ப இலையை, வேப்பம் கொழுந்து, வேப்ப மரத்தினுடைய வேறு எல்லாம். அது வந்து இது வந்து ஒரு கற்பனை கதை தான் வந்து இது வேண்டது. அது வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு இது ஒரு எடுத்துக்காட்டப்பா சொல்றாரு. மனித மனத்தின் நிலைகளை எப்படி சொல்லலாம், இதை வந்து சொல்றாரு. தீய சக்தி, தீமை, நெகட்டிவ், பாசிட்டிவ் என பிரிக்கலாம். மோசமான மனிதன் நெகட்டிவாக இருக்கிறான். அதைவிட மோசம் எனில் அவனிடம் தீமை இருக்கும், ஈவில் இருக்கும். கடைசி கட்டம் தீய சக்தியாக இருப்பது, ஈவில் ஃபோர்ஸே. அன்னையிடம் வர பாசிட்டிவாகவும் நன்மையாகவும் தெய்வ சக்தி பொருந்தியும் இருப்பது வேணும். இது வந்து பரிணாமத்தில் வந்தது. எனக்கு எங்கேயோ படித்த ஞாபகம். பரிணாமத்தில் தேவர்களுக்கு முன்பு அசுரர்கள் தான் படைக்கப்பட்டனர் என்று படித்ததாக எனக்கு ஞாபகம். அது சரியான தெரியல எனக்கு. அது அதனால தீய சக்தி இருக்குது, தீமையும் இருக்குது. நெகட்டிவ்ங்கிறது எதிர்மறையான சூழல் இருக்குது. அது அப்படி இல்லாம பாசிட்டிவ், பயன் தரக்கூடிய உடன்பாடான அம்சங்கள் இருக்கின்றது. மனிதர்களிடையே எல்லாருக்கும் பயன்படக்கூடிய மனிதன் இருப்பான். அப்புறம் மோசமான மனிதன், மோசத்தின் வடிவம், தீமையின் வடிவமாக இருக்கிற மனிதன் இப்படிலாம் இருக்கிறாங்க. அப்புறம் தீய சக்தியை ஆட்கொண்டவர்கள், ஈவில் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, வைட்டல் பீயிங்ஸ்ன்னு சொல்றது. அண்ணன் எழுதுகிறார், சிலர் மனிதர்கள் போல இருப்பாங்க, ஆனால் மனிதர்கள் இல்லை, அவர் மனித வடிவில் இருக்கின்ற ஒரு தீய சக்தின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உலக வாழ்க்கையில இருப்பவைகள். ஆனா அன்னைகிட்ட வரணும்னு சொன்னா அவங்க வந்து பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவாகவும் தன்மையாகவும் தெய்வ சக்தியும் பொருந்தி இருக்கணும். தெய்வீக இயல்பு இருக்கணும் நம்மகிட்ட. அதையும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டுகள் மூலமா வாழ்க்கையில் இருக்கிறதுல ஆபீஸில் நண்பர்களை பார்க்கிறோம், பேசுகிறோம். அவரை பற்றி மேலதிகாரி இது முதல்ல உடன்பாடான பாசிட்டிவா இருக்கிறவங்களை பற்றி சொல்றாரு. மனிதர்கள்ல இது பாசிட்டிவானவங்க இருக்கிறவங்க. அவரை பற்றி மேலதிகாரி பாராட்டி பேசினார் என்பதை அவரிடம் முதலில் நாம் பிரியப்படுகிறோம். நல்லதை சொல்லணும்னு நினைக்கிறோம், கெட்டதை சொல்ல வேண்டாம்னு நினைப்போம். மேலதிகாரி அவரை பற்றி குறையாக பேசி இருந்தால் நாம் அதை அவரிடம் கூற பிரியப்படுவதில்லை. இது வந்து பாசிட்டிவ் மனோபாவம். நல்லது சொன்ன அதிகாரி மேலதிகாரி ஆஃபீஸர் வந்து உன்னை பாராட்டி பேசினார்ப்பா, நீ நல்லா வேலை செய்கிறேன்னு சொன்னாரு அப்படின்னு புகழ்ந்து சொல்றது.
அவர்கிட்ட இவங்க என்ன சரியா வேலை செய்யலையா சொல்லி அதை போய் சொல்லி அவருடைய மனதை புண்படுத்தாமல் விடுவதுங்கிறது உயர்ந்த நிலை. அது நல்ல செய்தியை எடுத்து வரவே நாம் பிரியப்படுகிறோம். இதுதான் பாசிட்டிவ் மனப்பான்மை. கொலை குற்றம் செய்தவனை விசாரிக்கிறார்கள், குற்றம் ருஜுவாகிறது, ஜட்ஜி அவனுக்கு தூக்கு தண்டனை தர வேண்டும் எனில் எனக்கேன் இந்த நிலைமை என்று ஜட்ஜி நினைக்கிறார். ஆயுள் தண்டனை, கொலை குற்றம் செய்த குற்றத்தை பொறுத்து தூக்கு தண்டனை ரெண்டு கொடுப்பார்கள். மிக திட்டமிட்டு தீய எண்ணத்தோடு கொலை செய்தவராக இருந்தாக்க அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படும். அப்படி இல்லாம சந்தர்ப்ப சூழ்நிலையால இருந்தாக்கா அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும். ஆனா ஜட்ஜுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க பிரியப்படுறது இல்லை. ஏன்னா அது எதிர்மறையின் உச்சி, நெகட்டிவனுடைய உச்சி. தம் கையால் செய்யவோ பிரியப்படுவார்கள். அவர்கள் மனம் எனக்கேன் இந்த நிலை என்று ஜட்ஜு நினைக்கிறார். கொலை தண்டனையை தம் கைகளால் எழுத ஜட்ஜு பிரியப்படுவதில்லை. நம் கையால் நல்லது செய்யவே எவரும் பிரியப்படுவார்கள். நமக்கு முடித இது இவருடைய பழைய இந்த பாட்டு, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். புறநானூறு. உங்களால் நல்லது செய்ய முடிஞ்சுன்னா நல்லது செய்யுங்க, இல்லைன்னா தீமை நல்லதை செய்யறதை தடுத்து விட்டுருங்க அப்படின்னு புறநானூற்றில் வருது. அதனால யாரும் நல்லவர்கள் எல்லோரும், அதாவது அப்பா சொல்ற இந்த பாசிட்டிவ் மனோபாவம் உள்ளவர்கள் எல்லோரும் பிறருக்கு கெடுதலானதை தன் மூலமாக செய்ய விரும்புவதில்லை. அதனால அன்னை மூலம் எவரும் பிரியப்படுவார்கள். அவர்கள் மனம் நல்லதாக இருக்கும். அன்னை அவர்கள் மூலம் அருளாக செயல்படுவார்கள். அப்படிப்பட்டவர் வாழ்வு தொடர்ந்து ஏறுமுகமாகவும் பசுமையாகவும் இருக்கும். பிறருக்கு நல்லதே செய்ய வேண்டும் என்ற பாசிட்டிவ் மனோபாவம், உடன்பாடான உயர் மனோபாவம் உள்ளவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கும் வளர்ச்சி இருக்கு, அவர்கள் மூலமா மற்றவர்களுக்கும் வளர்ச்சி வரும். ஏன் ஒருவர் பாசிட்டிவாகவும் அடுத்தவர் நெகட்டிவாகவும் இருக்கிறார்? நெகட்டிவ் அதற்கு முன்பு நிலையான தீமையை கடந்தவர், பாசிட்டிவானவர் நெகட்டிவ் நிலையை கடந்தவர். அவருடைய மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி நான் முதலே சொன்னேன் இல்லையா, அசுர சக்தி தான் முதல்ல சேர்ந்து, தேவர்கள் தான் பின்னாடி வந்தாங்க அப்படின்னு படித்தது ஞாபகம் சொல்லு. அதனால அவர்கள் பாசிட்டிவ் தீமையை இருந்து வந்தவங்கிறதுனால அவங்க நெகட்டிவாக செயல்பட விரும்புகிறார்கள். அப்படி இல்லாம அந்த தீமையை கடந்து வந்தவர் பாசிட்டிவாக இருக்க விரும்புகிறார். இதுக்கு ஒரு பட்டியல் மனித சுபாவத்தில் இருக்கிற நெகட்டிவ் குணங்களையும் எதிர்மறை குணங்களையும், அது ஒரு லிஸ்ட்டும் அதுக்கு எதிரான பாசிட்டிவ் குணங்களையும் ஒருத்தர் சொல்றாரு. காலையில் எழுந்தவுடன், இப்ப நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறது பிறருக்கு தொந்தரவு கொடுக்கறது மட்டும் இல்லை, நம்முடைய சுபாவத்திலையும் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற சோம்பேறித்தனம், மந்தம், இதெல்லாமும் இதுதான். காலையில் எழுந்தவுடன் இன்று ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு வீட்டில் இருக்கலாம் என்று தோன்றுகிறது. இந்த சோம்பேறித்தனம் நெகட்டிவ். அதே அதுக்கு பாசிட்டிவா என்னப்பா எழுதுறாரு, அரை மணி நேரம் முன்னதாக ஆபீஸுக்கு போனால் அதிக வேலை செய்யலாம் என்று போவது. இதுக்கு ஒரே ஆபீஸ்ல அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆபீஸ்ல பல மணி நேரம் வேலை செய்வாங்க. என்னுடைய தந்தையார் அங்கே திருவையாற்றில் பஞ்சாயத்து போர்ட்டில் ஹெட்லர்க்காக இருந்தார். அவர் லீவு நாள் எல்லாம் போய் வேலை செய்வார். அப்கோர்ஸ் அங்கே பிரைவேட் இதில் அதுக்காக ஒன்றும் பரிசு கொடுக்க மாட்டாங்க, உரிய சம்பளத்தை தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் கூட அவர் வேலை செய்வார். நான் நினைத்துக் கொள்வேன், அவருடைய இந்த சுயநலமற்ற அந்த உழைப்பினுடைய முயற்சி தான் அது. அங்கே இருக்கிற இன்னொரு கிளார்க் இருப்பார், அவர் இடத்துல உட்கார மாட்டார், அவரோட சீனியராக இருந்தவர். ஒரு கொடுன்னா இவர்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் செஞ்சு முடிப்பாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா அலுவலகங்களையும் ஒரு நல்லா செய்கிறவங்க இருப்பாங்க. அதனால் ஆஃபீஸுக்கு லீவு போட்டுட்டு சோம்பேறித்தனமாக இருக்கணும்னு நினைக்கிறது, அதை விட்டுட்டு போய் சுற்றுவாங்க, சீட்டாடுவாங்க, அப்படிலாம் இருக்கிறவங்களாம் உண்டு. காலேஜுக்கு போனவுடன் ஏமாந்த பையன் வருகிறான், உடனே அவனை மட்டமாக பேசுகிறோம். இந்த ரேக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, டீஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. காலேஜில் நல்ல படிக்கிற பையன்களாக இருப்பாங்க, அவங்களாம் அடக்கமாக இருப்பாங்க. அப்படி இல்லாமல் படிக்காத பையன்கள்லாம் இந்த படித்த பையன்களை மட்டம் தட்டி பேசி அவனை அழ விடுவாங்க. அப்படி இல்லாமல் அதுக்கு என்ன பாசிட்டிவானது என்ன,
கல்லூரியில் எல்லோரும் கேலி செய்யும் மாணவனை கண்டபொழுது அவனிடம் இதமாக ஆறுதலாக பேசுவது, அவனை வந்து ஆறுதலாக பேசி அவனை மகிழ்ச்சி அடைய செய்வது பாசிட்டிவ் மனோபாவம். புதியதாக டிவி வந்திருக்கிறது, பாசிட்டிவ் சின்ன சின்ன இது நம்ம கியூரியாசிட்டிக்கு இடம் கொடுத்து தப்பு செய்யறது இருக்கு இல்லையா, அதை கூட அப்பா வந்து நெகட்டிவ் மனோபாவம் தான் சொல்றாரு. இப்போ டிவி வந்து சாதாரணமாக ஆயிட்டுது. இப்போ நம்ம டிவி வந்தாக்கா டிவி விற்கிறவனே கொண்டு வந்து எல்லாம் இது பண்ணி போகிறான். ஆரம்ப காலத்தில் டிவி வந்தபோது அது அரிதான பொருளாக இருந்த காலத்தில் அது என்ன நடந்ததுன்னு பற்றி ஒரு உதாரணம் சொல்றாரு. புதியதாக டிவி வந்திருக்கிறது, பிரித்து பார்க்க ஆசை, பிரித்தால் கெட்டு விடலாம் என்றாலும் பிரித்து விடுகிறோம், ரிப்பேர் ஆகிறது. நம்மளே என்ன செய்யணும்னு நினைச்ச பண்ணி ரிப்பேர் பார்க்குறோம். அது நெகட்டிவ் மனப்பான்மை. சிறிய சிறிய விஷயங்கள் தான் இருந்தாலும் கூட அது எதிர்மறை மனப்பான்மை தான். ஆனால் அதே பாசிட்டிவாக உள்ளவர் என்ன செய்கிறாரு, பக்கத்து வீட்டில் டிவி வேலை செய்யவில்லை என்றால் நான் போய் ரிப்பேர் செய்து தருவது, தான் உதவி செய்கிறது, அது உதவும் மனப்பான்மை, அது உடன்பாடான மனப்பான்மை. எதிர்வீட்டுக்காரர் வருகிறார், மாத கடைசி என்பதால் கடன் கேட்பார், என்ன சொல்லி தப்பிக்கலாம் என மனம் நினைக்கின்றது. பக்கத்து வீட்டுக்காரவங்க எதிர் வீட்டுக்காரவங்க இருந்தாங்கன்னா அந்த காலத்தில் இப்போ எல்லாம் வருமானங்கள்லாம் இப்போ உயர்ந்து இருக்குது. ஒரு 40-20 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் வருமானம்லாம் சம்பளமெல்லாம் மிக குறைவாக இருந்த காலம். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் வந்து இது திருமண ரிசர்ச் ஸ்காலர் எம்ஏ முடித்த உடனேயே எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. என்னுடைய மனைவி ஆசிரியராக வேலை பார்த்தாங்க. நான் வந்து ரிசர்ச் ஸ்காலராக தான் இருந்தேன். 250 ரூபா தான் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. முதல் குழந்தையும் பிறந்துட்டான்னு நினைக்கிறேன். இப்போ மாதம் என்னுடைய நண்பர் ஒருவர்கிட்ட கடன் வாங்குவேன். அடுத்த மாதம் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பேன், மறுபடியும் வாங்கி கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அன்னைகிட்ட வந்த பிறகுதான் நான் கடன் கொடுக்குற நிலைமைங்கிறது வந்தது. அதுக்கு நான் அன்னையிடம் வரும் வரை பல முறை சொல்லியிருக்கிறேன். அதுக்கு முன்னே ஆன்மீகத்தில் இருந்தாலும் கூட இந்த சரியான என்னுடைய மனைவிக்கு தலைமை ஆசிரியர் பதவியிலிருந்து கீழே இறக்கி 6 ஆண்டுகள் சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்திருக்கின்றார்கள். அன்னையிடம் வந்த பிறகுதான் அந்த வழக்கில் திருப்பம் வந்து அன்னைக்கு புதிதாக போஸ்ட் கிரியேட் பண்ணி சென்னையிலேருந்து டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கிளார்க் ஒருத்தர் ஆர்டரை கொண்டாந்து கொடுத்தாரு. சம்பளம் வந்தது, அந்த கடன்கள் எல்லாம் தீர்ந்தது. மீண்டும் தலைமை ஆசிரியராகவும் நியமிக்கப்பட்டு பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். அதனால இது மாச கடைசியா இருக்கும், கடன் வாங்குறதுங்கிறது மனிதர்கள் சுபாவம். அது இப்போ இன்றைக்கு வருமானம் உயர்ந்திருக்கின்ற காலம் இது. வருமானம் மிக குறைவாக இருந்த, சம்பளங்கள் எல்லாம் குறைவாக இருந்த காலத்துல இருந்திருக்கு. அப்ப உண்மையானவர் என்ன செய்வாரு, எதிர் வீட்டுக்காரருக்கு மாத கடைசி என தெரியும், அவர் கேட்பதற்கு முன் பண உதவி அளிக்க முன் வருவது. என்ன இது பணம் தேவையா அப்படின்னு போய் கேட்டு உதவி செய்வது. இது வந்து பாசிட்டிவ் மனப்பான்மையுடன் பிறருக்கு உதவி செய்வது வந்துனால நம்ம மேலே போவோம். கேட்காமலேயே உதவி செய்யறது வந்து இன்னும் மிக உயர்ந்தது. பின்னாடி வள்ளுவர் என்னுடைய பற்றிய கருத்துக்கள் எல்லாம் பின்னாடி சொல்றாங்க. வழியில் பார்த்த நண்பர் ஜவுளிக்கடை ஆரம்பித்ததாக சொன்னவுடன் கடன் கேட்கிறோம், கடனுக்கு துணி விடு அப்படின்னு கேட்கிறோம். அப்படி இல்லாம அதுக்கு என்ன, நண்பர் புதியதாக ஜவுளிக்கடை ஆரம்பித்திருப்பதால் நமக்கு தெரிந்த பேங்க் மேனேஜரிடம் அவரை அறிமுகப்படுத்தி பணம் பெற்றுத்தர நினைப்பது. அவர் நண்பர் கடை ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவர் கடனுக்கு துணி எடுக்கலாமான்ற நிலைமை பழைய நிலைமை. அது அப்படி இல்லாம, அதாவது அது நெகட்டிவ் மனப்பான்மை. அது அப்படி இல்லாம பாசிட்டிவ் மனப்பான்மைங்கிறது அவருக்கு அவருடைய தொழில் வளர்ச்சிக்கு நமக்கு தெரிந்த பேங்க் மேனேஜர் மூலமாக உதவி செய்வது. அது செய்ய முடியாது. மேலதிகாரி அடுத்த சீட்காரர் பணம் திருடுவதாக கூறியதை அவரிடம் சொல்ல மனம் துடிக்கிறது. மேலதிகாரி வந்து பணம் திருடுறாருன்னு சொல்றாரு. அதை வந்து அவரிடம் சொல்ல, பிறருடைய குறையை போய் சொல்லி தொட்டி காட்டணும்னு நினைக்கிறது வந்து நெகட்டிவ் மனப்பான்மை. அப்படி இல்லாம மேலதிகாரி அடுத்த சேர்க்காரர் பணம் திருடுவதாக கூறிய பொழுது உண்மையை அவரிடம் சொல்லி தவறான எண்ணத்தை அழிப்பது. இவர் அவரு மேலதிகாரிட்ட சொல்ல, இல்லை அவர் அப்படி பணம் திருடுற டைப் இல்லை, அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி
அவரை பற்றி உயர்ந்து சொல்லி அவருக்கு உதவி செய்வது, இது பாசிட்டிவ் மனப்பான்மை. ஹைதராபாத் நண்பர் எங்கிருக்கிறார், வந்திருக்கிறார், அவரிடம் தெலுங்கர்கள் மக்கு என்று கூறினால் மனம் புண்படுவார், அதனை புண்படுத்தி வெளிக்கே பார்க்கிறோம். இது மனித சுபாவம். ஒரு ஜாதிக்காரவங்களாம் பிற ஜாதிக்காரவங்களை வந்து மட்டம் வஸ்தின்னு சொல்றது, பிற தொழிற்காரவங்களை வந்து மட்டம் வச்சு சொல்றது, இது வந்து பிற ஊரை வச்சு இந்த ஊர்லாம் மட்டம்னு சொல்றது, இது வந்து தவறான மனப்பான்மை. அப்படி இல்லாம தெலுங்குக்காரர்கள்ட்ட இருக்கிற உயர்ந்த எடுத்து சொல்றது. சுந்தர தெலுங்கினில் பாட்டசைத்தே என்று பாரதியார் பாடியிருக்கிறார். இசையில நிறைய தியாகராஜ பாகவதர், அன்னமாச்சாரியார், இவங்கெல்லாம் வந்து தெலுங்குல நிறைய கீர்த்தனைகள் எழுதினாங்க. தெலுங்கு தேட்டா என்று சொல்லுவார்கள் அவர்கள். தெலுங்கு இனிமையானதுன்னு சொல்லு. அவர்களும் அப்படித்தான் சொல்லு. தெலுங்கு தேட்டா அரவு அத்மானம் பாங்க. அரவுன்னா தமிழத்தை அரவம்னு சொல்லுவாங்க. ஆந்திராவில் ஹைதராபாத்தில் 3 ஆண்டுகள் தெலுங்கு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக நான் இங்கிருந்து நான் டெபுடேஷனில் போய் வேலை செஞ்சுருக்கேன். அதனால எனக்கு தெலுங்கும் தெரியும், தெலுங்கர்களை பற்றியும் நிறையா தெரியும் எனக்கு. அதனால அவருடைய குறைய சொன்னாக்க இல்லாமல் இல்லை அவர் அப்படி செய்கிறவர் இல்லை அப்படின்னு அவருடைய எண்ணத்தை மாற்றுவது, அது பாதுகாத்து. ஹைதராபாத் தெலுங்கர்கள்ட்ட இருக்கிற நல்ல குணத்தை எடுத்து சொல்லி சுந்தர தெலுங்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி, அதாவது பிறரை அவர்களுடைய பிறப்பை அடிப்படையாகவோ அல்லது ஜாதி, பிறப்பு, சூழல், அவர்கள் வளர்ந்த சூழல் இவற்றை வைத்து மட்டமாக பேசுவது நெகட்டிவ் மனப்பான்மை. அப்படி இல்லாம அவர்களுடைய குறைகளை பொருட்படுத்தாமல் அவர்களுடைய எல்லார்ட்டும் நிறைய உண்டு. குறையே நிறைய இல்லாதவர்கள் யாருமே இல்லை. ஒவ்வொருத்தருட்டையும் நிறைய உண்டு, உண்டு. அதை கண்டறிந்து சொல்லுவது பாசிட்டிவ் மனப்பான்மை. எதிரி வேறு விஷயத்தில் தண்டனை பெற்றவுடன் அதை கைகட்டி சிரிப்பது, இது பிறருடைய துன்பத்தை பார்த்து சந்தோஷப்படுற குணம் சில பேருக்கு உண்டு. அவன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லி, தெரியுமா விஷயம், அவன் வந்து இப்படி மாட்டிக்கிட்டு அவனுக்கு இது வந்திருக்கு, அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுது. இது வக்கரமான மனப்பான்மை. அது பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் இல்லை, வக்கரமான பிற துன்பத்தை மகிழ்ச்சி அடைகிற மனப்பான்மை வந்து மோசமான வன்மை. அப்படி இல்லாம அதுக்கு பாசிட்டிவ் என்ன, எதிரிக்கு பரிசு கிடைத்த பொழுது போய் பார்த்து பாராட்டுவது. அவரே எதிரியா இருந்தாலும் வந்து போய் பாராட்டுறது, அது வந்து வேண்டது. மேடையில் பேசுபவரை கூட்டம் ஆரவாரமாக பாராட்டுகிறது. குறுக்கு கேள்வி கேட்டால் அவர் திணறுவார் கேட்கிறோம். அது சில பேர் நல்லா பேசிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட இதாக பேசி அவருடைய பேச்சினுடைய இடையறாத ஓட்டத்தை நிறுத்தி சந்தோஷப்படுறது. அப்படி இல்லாம மேடையில் பேசுபவரை கூட்டம் கேலி செய்யும் பொழுது கூட்டத்தை கட்டுப்படுத்தி பேசுவரை ஊக்குவிப்பது. கூட்டத்தை பார்த்து தலையிடப்படாதீங்க, அவர் சிறப்பாக சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் நல்ல கருத்துக்களை சொல்றாரு, அவரை நீங்க பாராட்டணுமே தவிர செய்யப்படாதுன்னு சொல்லி ஊக்குவிப்பது, இது வந்து பாசிட்டிவ் மனப்பான்மை. நிமிர்ந்து பல்பை பார்த்தால் கல்லால் தட்டி உடைக்க வேண்டும் என்று நினைப்பது, இது வக்கரத்தினுடைய உச்சம். எதையாவது பார்த்தா உடைக்கணும்னு தெரியாது, அது மாதிரி இருக்கிறவங்களே நான் பார்த்துருக்கேன். கை சும்மாவே இருக்காது, எதையாவது பண்ணி தட்டி விட்டு உடைச்சிட்டு இருப்பாங்க. அது வந்து அப்படி இல்லாம நிமிர்ந்து பல்பை பார்த்தவுடன் அதன் மீது உள்ள தூசை துடைப்பது, அது தூசி பெற்றிருக்குன்னு துடைக்கிறது. இதெல்லாம் பாசிட்டிவ் மனப்பான்மைக்கும் நெகட்டிவ் மனப்பான்மைக்கும் இலவே இல்லை. இந்த வாழ்க்கையிலேருந்து சில பேருடைய இதுல இருந்து எடுத்து சொல்றாரு. கட்சிக்காரர் வக்கீலிடம் பத்திரம் எழுதும்படி கேட்டார். நாட்டில் 50 ரூபாய் பீஸ் வாங்கும் பொழுது வக்கீல் 500 ரூபாய் கேட்டார். 400 ரூபாய்க்கு ஒத்துக்கொண்டார். அதாவது பத்திரம் எழுதுறதெல்லாம் இப்போ எல்லாரும் வக்கீல் எழுதுறது இல்லை. பெரும்பாலும் வந்து பத்திரம் எழுதுறவர்னு காப்பி ரைட்டர்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட தான் போய் எழுதிக்குவாங்க. அவங்க 50 ரூபாய் தான் வாங்கிக்குவாங்க. இவருக்கு வக்கீல்கிட்ட போய் இது வந்து முக்கியமானது, அவர்கிட்ட போகணுன்ட்டு போனார். பத்திரம் எழுத யாரும் வக்கீலிடம் வருவதில்லை, பெட்டிஷன் ரைட்டரிடம் தான் போவார்கள். அவர் 20 ரூபாய் வாங்கி கொண்டு எழுதி கொடுக்கும் காலம். பெரிய சொத்து என்பதாலும் பத்திரத்தை இங்கிலீஷில் எழுத வேண்டும்,
பின்னால் தப்பு வரக்கூடாது என்பதாலும் நிலம் வாங்குபவர் பெரிய வக்கீலை அணுகி பத்திரம் எழுத சொன்னார். முக்கியம் கவனிச்சுட்டு வாங்க. இதுவே அந்த வக்கீல் எழுதும் முதல் கிரயப்பத்திரம். கிரயப்பத்திரம்னா ரிஜிஸ்டர் பண்ற கிரயம் பணம் கொடுத்து அதுக்கு எழுதுற பத்திரம். இந்த வக்கீல் அந்நிலத்தை விற்கும் பார்ட்டிகளில் ஒருவருக்கும் வக்கீல். அந்த பார்ட்டிக்கு உயில் உள்ளது. 400 ரூபாய் பேச கேட்டுவிட்டு பத்திரம் எழுதும் போது அந்த உயிலை கட்டைப்படுத்தி எழுதும்படியான சொல்லை பயன்படுத்தினார். அந்த உயிரோட இது வர மாதிரி இவர் யாருக்காக எழுதுறாரோ அவருக்கு வசதியா இல்லாம இந்த விற்கிறவருடைய வசதி செய்யற மாதிரி எழுதினார். அப்ப பின்னாடி வாங்கினவருக்கு அந்த உயில யாருக்காச்சும் எழுதினார்னா அவர்கிட்ட போய் அந்த வாரிசுகளோ இருக்கவங்க கேஸ் போட்டு இவரை கஷ்டப்படுத்தலாம், பணம் கொடுத்து வாங்கின பிறகும். அது மாதிரி செய்யினார். ₹400 ஃபீஸும் கேட்டுவிட்டு பத்திரம் எழுதும் பொழுது அந்த உயிரை கட்டுப்படுத்தி எழுதும்படியான சொல்லை பயன்படுத்தினார் வக்கீல். இது நெகட்டிவான குணம். வாங்குபவர் விவரம் தெரிந்தவர். பத்திரத்தை பார்த்தவுடன் அந்த வார்த்தையை கண்டார். வக்கீல் விஷமம் புரிந்து விட்டது. வக்கீலை விளக்கம் கேட்டார். வக்கீலால் பதில் சொல்ல முடியவில்லை. தேடி ஒருத்தர் உதவி கேட்கிறாரு. சாதாரண குறைத்ததில் செய்யற பெரிய படித்தவர், சட்டம் தெரிந்தவர், சட்ட நிபுணருங்கிற முறையில் வர்றாரு. அவருக்கு உதவியாக செய்யாமல் யாரோட விற்கிறாரோ அவருக்கு உதவி செய்யறதுக்கு இவருக்கு வில்லங்கம்னு சொல்லுவாங்க. இது வில்லங்கம் உள்ளது, குறை உள்ளதுன்னு அர்த்தம். அந்த வில்லங்கத்தை வருகிற மாதிரி செஞ்சிருக்கிறாரு. ஆனா அவர் என்ன செஞ்சாரு, புரிஞ்சுட்டு அவர்கிட்ட எழுதல, இன்னொருத்தட்ட போறார். கட்சிக்காரர் செல்வாக்குடையவர் வேறு வக்கீலிடம் போய்விட்டார். இந்த வக்கீல் கட்சிக்காரர் பத்திரத்தை எழுதி கொடுத்தார். ஃபீஸ் வேண்டாம், நீங்கள் பொது சேவை செய்பவர் அல்லவா என்றார். இது மிக பாசிட்டிவ். இது பண்ணவர். அதனுடைய பலன் என்ன? கட்சிக்காரர் உள்ளூர் நிலவரம் தெரியும், ₹200 ஃபீஸ் கொடுத்து விட்டு உங்களை உள்ளூர் பேங்கில் வக்கீலாக நியமிக்க சொல்லி இருக்கிறேன் என்றார். இவர் பாசிட்டிவா செஞ்சதுக்காக அடுத்த முதல்ல செஞ்சவர் இவருக்கு இளைஞரா செஞ்சாரு. யார்கிட்ட பணம் கொடுத்து செஞ்சாரு, அவருக்கு தொந்தரவு வர்ற மாதிரி விஷயத்த பத்திரத்தில் எழுதினாரு. இல்லாமல் அடுத்தவர் போனவர் அவர் கேட்டதை விட பணமும் குறைவாக வாங்கி கொண்டு அதுல இன்னும் உயர்ந்தது செஞ்சார். அதுக்கு பலனா என்ன செஞ்சாரு, இந்த நண்பர் அவரை அந்த பேங்கிற்கு உங்களை பேங்கில் வக்கீலாக நியமிக்க சொல்லியிருக்கிறேன் என்றார். இவர் நியமனம் பெற்றார். அது குதர்க்கமான வக்கீல் செய்து வந்த வேலை என கட்சிக்காரருக்கு தெரியாது. அவர் அந்த குதர்க்கம் பண்ண வக்கீல் இந்த வேலை இப்ப இவருக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. இவர் ஃபீஸ் வேண்டாம் என்று சொல்லி குறைந்த பணத்தை இவர் கொடுத்த பணத்தை வாங்கிட்டதுனால அவருக்கு இவர் பாசிட்டிவான மனப்பான்மை இருந்ததுனால அவருக்கு வளர்ச்சி ஏற்பட்டது. குதர்க்கம் நெகட்டிவ். ₹50 பதிலாக ₹500 கேட்டது. துரோக மனப்பான்மையும் இருந்தது, அங்கே அதுவும் இருந்தது. அப்படி இருந்ததுனாலதான் அதுக்கு மேல யாருக்கு பணம் கொடுத்து செய்கிறாரோ அவருக்கு பிரச்சனை வர்ற மாதிரி விஷமம் பண்ணி எழுதி கொடுத்ததுனால அவருக்கு இருந்த பேங்க் வேலையும் போயிட்டு இருந்த பேங்க் வக்கீல் பதவிக்கு ஆபத்தை கொண்டு வந்தது. பொது சேவை செய்பவருக்கு உதவி செய்யும் பாசிட்டிவ் மனப்பான்மை 4 மடங்கு ஃபீஸும் புதிய வேலையையும் கொண்டு வருகிறது. பொதுவாக இருக்கிறாரு, அவருக்கு உதவி செய்யணும்னு அந்த அடுத்த வக்கீல் நினைச்சதுனால அவருக்கு அந்த பேங்கினுடைய லீகல் அட்வைசர்னு சொல்லுவாங்க, சட்ட ஆலோசகர் அப்படிங்கிற வேலையும் வாங்கி கொடுத்தது. இதுதான் வருது. இதே மாதிரி அடுத்தது ஒரு பாசிட்டிவா இருக்கிறவங்க செய்கிறார்கள். கம்பெனியை மூடப் போகிறார்கள் என மேனேஜர் கேள்விப்பட்டார். நீ சொல்றவர் அவங்க வேலை செய்யறவர், மேனேஜருங்கிறவர் சம்பளத்துக்கு வேலை செய்யறவர். மேனேஜர் 25,000 சம்பளம் வாங்குபவர். கம்பெனியை மூடுவது மேனேஜருக்கு பொறுக்கவில்லை. தனக்கு தெரிந்தவர்களை கலந்து ஆலோசித்தார். ₹50 கொடுத்தால் மூடுவதை தடுக்கலாம் என ஒருவர் கூறினார். மேனேஜருக்கு கம்பெனி மீது விசுவாசம். முதலாளிக்கு தெரியாமல் தாமே ₹50 கொடுத்து தன்னால் ஆனதை முயன்று பார்த்தார். கம்பெனியை மூடவில்லை. இவர் சொந்த பணத்தை போட்டு கம்பெனியை மூடாம செஞ்சிட்டாரு. மேனேஜர் தாம் செலவு செய்ததை பொருட்படுத்தவில்லை. அதை பாட்டு கேட்கணும்னு நினைக்கல, சந்தோஷப்பட்டார். சம்பளம் 5,000 உயர்ந்தது. செய்த செலவு 10 மாதத்தில் வந்துவிட்டது.
இந்த கம்பெனி மூடாமல் இருந்ததுனால இவருக்கு பணம் சம்பளம் கொடுத்து அந்த செலவு தாய்க்கு திரும்பி வந்து விட்டது. அடுத்த ஆண்டு நிலைமை மாறியது. புதிய ஏற்பாட்டின்படி மேனேஜருக்கு லாபத்தில் சம்பளம் போக பங்கு உண்டு என்று முடிவு செய்தார்கள். லாபத்திலையும் பங்கு விடாங்க. முதல் மாதம் 1,00,000 அதுபோல் வந்தது. எந்த மேனேஜரும் தான் செலவு செய்து கம்பெனியை காப்பாற்ற முன் வருவதில்லை. இதைவிட பாசிட்டிவான குணம் இல்லை. நம்ம வேலை செய்கிறோம், அங்கதான் வேலை செஞ்சு அங்கதான் அதனாலதான் பிழைக்கிறோம், எல்லாம் வருது. அது வீணா மூடிவிடப்படக்கூடாது, திவாலாயிடப்படாதுன்னு நினைச்சு அவர் செஞ்சதுனால அவருடைய வளர்ச்சி அதிகமாயிட்டது. பாசிட்டிவான குணத்திற்கு வாழ்வும் அன்னையும் பரிசு கொடுக்கும் போது அது பரிசாக இருப்பதில்லை, பரிவான ஆதரவாக அமைகின்றது. அது மிக உயர்ந்ததாக அமைகிறது. இந்த கம்பெனிக்கு வாடிக்கைக்காரர் ஒரு கம்பெனியில் 1/3 ஷேர் வாங்கியிருந்தார். மேனேஜருடைய பொறுப்புணர்ச்சியை பாராட்டி தன் ஷேரில் ஒரு பாகத்தை மேனேஜருக்கு இனாமாக கொடுத்தார். அதன் மதிப்பு 10 லட்சம் ரூபாய். கம்பெனி சிறப்பாக இருந்ததால் அதன் மதிப்பு 2 மடங்கு ஆயிற்று. இதே வாடிக்கைக்காரர் அதே அளவு பரிசை அடுத்த ஒரு மேனேஜருக்கும் கொடுத்தார். அன்னையின் ராஜ்யத்தில் நடப்பவை இவை. இதுவரை உலகத்தில் நடக்காததும் நடப்பதும் உண்டு. இது நெகட்டிவா இருந்தவருக்கு என்னவா போச்சுன்னு பார்த்தோம். அப்படி இல்லாம பாசிட்டிவாவே செயல்பட்டு இருக்கிறவருக்கு, பிறர் எதிர்பார்க்காமலே தான் வேலை பார்க்கிற கம்பெனிக்கு கூடாது அது வரணும் செஞ்சவருக்கு எப்படி வளர்ச்சி இருந்தது அப்படிங்கிறத சொன்னாரு. இப்ப எனக்கு இந்த சமயத்துல திருக்குறள்ல சான்றாண்மை சால்புன்னு சொல்றது, சான்றாண்மைன்னு ஒரு அதிகாரம், அதே மாதிரி அதுக்கு நேர் எதிராக கயமைன்னு ஒரு அதிகாரம். ரெண்டுலையும் இந்த உயர்வு நல்ல பாசிட்டிவ் குணத்தையும் இது குணத்தையும் சொல்றதா இருக்கும். கயமைங்கிறதுல வர்றது பூராவும் நெகட்டிவ் குணங்களா இருக்கும். சான்றாண்மைங்க சொல்றதெல்லாம் பாசிட்டிவ் குணங்களாக இருக்கும். இது மிக இதோட தொடர்புடையதாக தோன்றியது சொல்றது. சான்றாண்மையில என்னென்ன இருக்கணும், அதுக்கு என்ன சான்றோர்னு சொல்றோம். சில பேரை சான்றோர்னு அந்த காலத்தை உயர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போடுறாரு. அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். சான்றாண்மைக்கு 5 சான்றாண்மைங்கிறது ஒரு கட்டிடமா இங்க சொல்றாரு. நம்ம கவனிக்கணும். எல்லாமே அன்னை சொல்றதுதான். அன்னை நான் ஒரு முறை என்னுடைய இந்த நித்திய பாரதிங்கிற இதுல வள்ளுவமும் அரவிந்தமும்னு பேசியிருக்கிறேன். இங்க நிறைய கருத்துகள், வள்ளுவருடைய கருத்துக்கள் எல்லாம் இப்பவும் நடுப்புற ஒவ்வொரு பேச்சு வரும்போது சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆன்மீக தத்துவங்கள் எல்லாத்துலேயும் பணத்தை ஒதுக்கணும்னு சொன்னதை அரவிந்தர் தான் பணம்ங்கிறது தெய்வீக சக்தி, அது அசுர சக்திகள் கையில் இருக்குது, அதை மீட்டெடுத்து தெய்வீக காரியங்களுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு. தீமதருங்கிற புக்கில் பகவான் எழுதியிருக்கிறாரு. அதே கருத்தை வள்ளுவர் சொன்னதை அருளென்னும் அன்பியின் குழவி பொருளென்னும் செல்வச் செவிலியால் உண்டுன்னு சொன்னதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அன்புங்கிறது அருள்ங்கிறது இந்திய அன்புங்கிறது டிவைன் லவ்வுக்கும் சாதாரண லவ்வுக்கும் இவங்க இப்போ அரவிந்தர் அன்னை எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வள்ளுவர் அன்புங்கிற சொல்ல தொடர்புடையவர்களுக்கு மட்டும் பயன்படுத்தி அருள்ங்கிறத எல்லா உயிர்கள் மேலேயும் செய்யணும்னு சொல்லி, அன்புங்கிறதுக்கு அன்பு பெற்ற குழந்தை அருள், அந்த அருளை வளர்க்கறதுக்கு பொருள்ங்கிற செல்வ செவிலி வேண்டும் அப்படின்னு இருக்கிறாரு. அதே மாதிரி செய்க பொருளை அப்படின்னு சொல்றாரு, பணத்தை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. செருக்கருக்கும் எகதனிற்குரியதில் பகைவர்களுடைய இதை அதுதான் அறுக்கும்னு சொல்றாரு. அப்படி நிறைய கருத்துக்கள் அது இருக்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இருமை, இந்த டூவாலிட்டியை பற்றி பகவான் சொல்றது, இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை இறங்கிட்டு உலகு அப்படின்னு சொல்றாரு. இருமை டூவாலிட்டியருடைய புரிஞ்சுக்கிட்டு அங்கு அறத்தை செய்தவர்கள் தான் அவர்களால் தான் இந்த உலகம் பெருமையை கொண்டு எழுதுறாரு. அது மாதிரி இங்கே நிறைய கருத்துகள் இது ஒத்து வருது. அதனால அன்பு எல்லா உயிர்களிடம் அன்பு செலுத்துறது. நான்கிறது தப்பான செய்யறதுக்கு வெட்கப்படுறது, அதான் கேட்ட நாணம்னு சொல்றோம். சாதாரணமா நாணம்ங்கிறது இன்றைய பேச்சுல பெண்களுக்கு இருக்கிற இந்த நாணத்தை தான் நாணம்னு சொல்றது. ஆனா பழைய இதுல நாணம்ங்கிற சொல் தவறை செய்வதற்கு வெட்கப்படுதல். அந்த நான் ஒப்புரவு, பழைய திருக்குறள்ல ஒப்புரவுன்னு என்ன, உலகத்தோடு ஒட்டி வாழ்றது. உலகத்துல என்ன செய்யறாங்களோ எல்லாம் செய்யறாங்களோ அவங்கள விட்டு எதிர்ப்ப போகாம ஒட்டி வாழ்றது ஒப்புரவு.
அப்புறம் கண்ணோட்டம். கண்ணோட்டம்ங்கிறது என்னன்னா, பிறர் மேல வந்து இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்கிறது. கண்ணோட்டம். வாய்மை, உண்மை பேசுறது. இந்த 5ம் உள்ளவங்க தான். அதுதான் வந்து 5 சால்பு ஊன்றிய தூண். அந்த சால்புங்கிற கட்டடத்துக்கு இந்த 5 தூண் வேணும்னு சொல்றாரு. 1 அன்பு, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல். நாணம், தவறானவற்றை செய்வதற்கு வெட்கப்படுதல். ஒப்புரவு, பிறருக்கு வந்து எல்லாருக்கும் உதவி செய்தல். கண்ணோட்டம், பிறர் கஷ்டத்தை பார்த்து நம்ம வந்து இரக்கம் கொள்றது. வாய்மை, உண்மையே பேசுதல். அரவிந்தர் இது சத்தியம்தான். அரவிந்தருக்கு முக்கியம்தான். சூப்பர் மைண்டுங்கிறது வந்து ட்ரூத் கான்சியஸ்னஸ். அப்பா சத்தியஜீவின்னு எழுதுறது வந்து உண்மை. அதுதான் அதுதான் சூப்பர் மைண்ட் இஸ் தி கிரியேட்டர்னு பகவான் சொல்லி அந்த சொல்லியிருந்தாரு. இன்னொரு பிரமாதமான அடுத்தது இப்ப நம்ம படிச்சதோட இது பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்புன்னு சொல்றாரு. முதல்ல அப்பா உதாரணங்கள் சொன்னார். பிறருடைய குறைய போய் எடுத்து சொல்லி மட்டம் தட்டுறவன் நெகட்டிவானவன். அப்படி இல்லாம அவர்கிட்ட அவர் குறைய பணம் வாங்கினானே இல்லை வாங்கியிருக்க மாட்டான்னு நல்லது செஞ்சாக்க உதவி செய்யலான்னு சொன்னது. சால்பு வந்து என்ன, பிறருடைய குறைகளை தீமையை அவர்கிட்ட இருக்கிற தீமையை வந்து சொல்லாத நல்ல குணம் உடையதுதான் சால்புன்னு சொல்றாரு. சரி, அது அடுத்தது என்ன பிரமாதமாகுது. சால்பிற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல். கட்டளைங்கிறதுக்கு பழைய இதுல என்னன்னா கட்டளைக்கல்னா உரைகள். பவுன் வாங்கும்போது பவுனை வச்சு மாத்து பார்க்குற கல் தேய்ச்சி ஒரு கல்லுல தேய்ச்சி பார்ப்பாங்க. அது அதனுடைய இது நல்ல தங்கம் தானா அப்படின்னுறதுக்காக அந்த அந்த இதுக்கு பேர் கட்டளை கல்னு வருது. மாற்று பார்க்குற கல். இது கையில் சின்ன பத்திரங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதை பார்த்து அதை வச்சுட்டு நல்ல தங்கமாக உப்பு சிப்பு அதிகமாக கலந்துருக்கா குறைஞ்சி கலந்து சொல்லுங்க. அப்படி அந்த சால்புங்கிறதுக்கு என்ன உரைகள் என்னன்னா, தோல்வி துளையல்லார் கண்ணும் உழல். நமக்கு சமம் இல்லாதவங்ககிட்டையும் வந்து நான் தோல்வியை ஏற்றுக்கொள்றதுன்னு சொல்றாரு. நம்ம பிறர்கிட்ட வந்து இது பண்ணோம்னா நம்ம நம்முடைய நெகட்டிவ் மனப்பான்மை என்னமா இருக்கணும்னா எப்படி இருந்தாலும் நான் ஜெயிச்சுட்டு காமிக்கணும் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லாம சமமா இருக்கிறவங்க மட்டும் இல்லை, நம்மளுக்கு சமம் இல்லாதவர்கள்ட்ட வந்தாலுமே கூட அது தோல்வி வந்தால் நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற மனப்பான்மை இருக்கணும். அதுதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். அதுவும் அந்த பாசிட்டிவ் மனப்பான்மை தான். அதுக்கு மேல இன்னும் பிரமாதமா, இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. கெடுதல் பண்ணவங்களுக்கு என்ன செய்தார்க்கும், கெடுதல் செய்தவர்களுக்கும் இனியவே செய்யாக்கால், நம்ம திருப்பி வந்து நல்லதையே செய்யலைன்னா என்ன பயத்ததோ சால்புங்கிறது அவனை சான்றோர்னு சொல்லணும்னா தனக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கு வந்து அவன் நல்லது செய்யணும். இதுவும் பாசிட்டிவ் மனப்பான்மையில உச்சகட்டம். இன்மை ஒருவருக்கு இழிவென்று சால்பென்னும் திண்மை உண்டாகப்பெறின். நல்ல சான்றாண்மை உள்ளவர், அவருக்கு வறுமை, இன்மைன்னா வறுமை வந்துட்டுது, அது வந்து இழிவில்லை, அது வந்து அவருக்கு உயர்வு தான். அது அந்த சால்புங்கிற அவருக்கு திண்மை இருக்கிறதுனால அவர் வந்து அது பணம் இல்லைன்னாலும் அவர் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மேல உச்சகட்டம். ஊழி பெயரினும் தான் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர். சான்றாண்மைக்கு ஆழின்னா சக்கரம். சான்மாண்மைங்கிற ஒரு தேருக்கு சக்கரம்ங்கிறவங்க ஊழி பெயரினும், உலகமே அழிந்தாலும் இந்த ஆழி அலைகள சுனாமி வந்தாலும் கூட தாம் தந்து நேர்மையிலிருந்து தவற மாட்டார்கள். இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் மனப்பான்மை. இதுக்கு நேர் எதிராக கயமை, இந்த நெகட்டிவ் மனப்பான்மைக்கு அப்பா சொன்னதெல்லாம் இந்த கயவனை பார்த்து சொல்லுவது வருது. ரொம்ப அது என்னன்னா, மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பானியாம் கண்டதில்லை. கயவர்கள்னா கீழ் இயல்பு உள்ளவங்க, நெகட்டிவ் மனப்பான்மை உள்ளவங்க. அவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா மற்ற எல்லாரும் போலையும் மக்கள் இதாக இருப்பாங்க. நம்ம பார்த்த உதாரணம்லாம் அப்படிதான் இருந்தது. தேவரணையவர் கயவர் அவரும் தான் மேவன செய்து ஒழுகலான். இது இன்னொரு கிண்டல், வள்ளுவருடைய நகைச்சுவை மாதிரி. அது கயவர்கள் வந்து தேவர்கள் வந்து அவர்கள் எங்கும் போகலாம் வரலாம், என்ன வேணாலும் நினைச்சதை அறிக்கலாங்கிறாங்க. கயவர்களும் நல்லது பார்க்காம தேவர்கள் போனவன அவங்க கெட்டதெல்லாமும் யோசிக்காம செய்வாங்க, தீமைகள் எல்லாம் செய்வாங்க. அது அவர் நெகட்டிவ் மனப்பான்மை உள்ளவர்கள். அச்சமே கீழ்களது ஆசாரம். எச்சம் அவா உண்டால் உண்டாம் சிறிது. எது கெடுத்தாலும் பயப்படுவாங்க.
அச்சம். இதுவும் நம்ம அன்னை அப்பா எழுதுன எல்லாமே அச்சம். அன்னையிட்ட வந்தவர் அன்னை பயமே கூடாதுன்னு எழுதுவாங்க. நான் வள்ளலார் அவர்கள் பயம் பூஜ்யம்னு வள்ளலார் சொன்னதையும் சொல்லியிருக்கிறேன். அப்படி இல்லாம இந்த கீழியல்பு உள்ளவர்கள், நெகட்டிவ் மனப்பான்மை உள்ளவங்கள்லாம் வந்து எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க. அந்த அச்சமே கீழ்கள்ங்கிறது வந்து கீழானவர்கள். அவருடைய ஆச்சாரம், அவங்களுடைய குணம் என்னன்னா பயம்தான் அப்படின்னு சொல்றாரு. அரைபறை எண்ணர் கயவரது தாம் கேட்ட மறை பிறருக்கு உய்த்துரைப்பனும். பறை அடிக்கிறவங்க மாதிரி அவங்க அரையிற பறை எல்லாத்துக்கும் இதுல வந்து இப்ப பறை அடிச்சுட்டு வந்து அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, தண்டாரா போடுறதுன்னு சொல்லுவாங்க, என்னது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல இருந்தது. இப்ப வந்து வேன்ல வச்சு இது சொல்ற மாதிரி அது என்ன பண்றாங்க, அந்த கயவர்கள் என்ன செய்யறாங்க, தனக்கு தெரிந்த ரகசியத்தை எல்லார்ட்டையும் போய் சொல்லுவாங்க. பிறரை பற்றிய தெரியுமா செய்தி, இவன் இப்படிப்பட்டவன், அவன் இப்படி பண்ணவன், என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லு தண்டரை போடுற மாதிரி பிறருக்கு சொல்லுவாங்க. அதனால அரை பறை எண்ணர், அரையிற பறை பறையின மேடம் இந்த இது தண்டோரா போடுகின்ற கருவி, இந்த பறை போன்றவர்கள் அவர்கள் எல்லாத்தையும் போய் பிறருடைய ரகசியத்தை அவங்களுக்கு கெடுதல் பண்றதுக்காக போய் எல்லாத்தையும் சொல்றது. அதுவும் அந்த நெகட்டிவ் மனப்பான்மை உள்ளவர்கள் தான். இதுக்கு மேல ஈருங்கை விதிரார் கயவர் குடிருடைக்கும் கூன் கையர் இல்லாதவருக்கு, ஈர கையால காக்காவை ஒட்ட மாட்டான்னு நம்ம சொல்லுவோம், எச்சி கையால காக்கா ஒட்ட மாட்டான். அதான் ஈருங்கைலாம் எச்சிக்கை. அவங்க வந்து அந்த கயவர்கள் வந்து பிறருக்கு கொஞ்சம் இதுவும் ஈரக்கையால கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா கொடுப்பாங்க, யாரு கொடுப்பாங்க, கொடிரு உடைக்கும் கூன் கையர், கைய முட்டியா இது பண்ணி அவருடைய தாடையில குத்துறவனுக்கு காசு கொடுப்பான், அடிக்க பயந்துக்கிட்டு. ஆனா அப்படி இல்லாம உண்மையா தேவை உள்ளவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, அவங்களும் கைவர்னு சொல்றாரு. இதுவும் நெகட்டிவ் பர்சனாலிட்டி தான். இந்த வள்ளுவர் செய்கின்ற அந்த கயவைங்கிறது ஒன்றுமே நெகட்டிவ் பர்சனாலிட்டி கிடைக்குது. அவர் சொல்ற சான்றாண்மைக்கு சொல்றது எல்லாமே பாசிட்டிவ் மனப்பான்மை கிடைக்குது. அன்னைகிட்ட வந்தாக்க நமக்கு பாசிட்டிவ் மனப்பான்மை தான் இருக்கணும், நெகட்டிவ் மனப்பான்மை விட்டு கூற வந்தாகணும். அதுக்கு அப்பா பட்டியல் கொடுத்தாரு, அந்த கட்டுரை லோனகரத்துல மீண்டும் படித்து பாருங்க. அதோடு நம்ம திருக்குறளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சான்றாண்மை, சால்புடைமை அப்படிங்கிற எல்லாருக்கும் உதவி செய்கிறது. அன்பு, எல்லாருக்கும் தீமை செய்ய நாணுதல், பிறருக்கு உதவி செய்தல், இதெல்லாம் போன்ற துணை இருக்கிறது. பிற தீமைகளை சொல்லாமல் இருக்கணுங்கிற சால்பு. தோல்வியை தன்னை விட குறைவா தகுந்தாலும் கூட தோற்று போனால் அதை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை. கெடுதல் செஞ்சவங்களுக்கும் இனியவே இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்தல், எல்லாருக்கும் நல்லது செய்கின்ற உயர்ந்தது, இதெல்லாம் பாசிட்டிவ் மனவாண்மை. இதெல்லாம் வந்து உயர்ந்த குணங்கள். நம்ம அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்மிடம் உள்ள எதிர்மறை குணங்களை எல்லாம் கண்டறிந்து நெகட்டிவ்ல அவற்றை சமர்ப்பணம் செய்து, பரம்பரை இதை பேசினதா அன்னை அரவிந்தருடைய செய்தி திருவுருமாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், மனிதன் தெய்வமாக மாறுவது. மனிதன் தெய்வமாக மாறும் பாதைங்கிறது வந்து மிக கடினமான பாதை. அந்த கடினமான பாதையில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தான் சேர்த்து வச்சு நம்முடைய இது உண்டாக்கும். நிறைய சில மனமாற்றம்னு சொல்லிட்டு வந்தோம். இது மாதிரி நம்மிடம் உள்ள குறைகளை நான் அதுவும் பலமுறை சொல்லிக்கிறேன். எப்ப ஞானம் வருதுன்னா நம்ம எல்லாருக்கும் நமக்கு சுத்தி இருக்கிறவங்களுடைய குறைகள் எல்லாம் தெரியும், நம்முடைய குறைகள் தெரியாது. நம்முடைய முதுகு நமக்கு என்ன தெரிய ஆரம்பிக்குதோ அப்புறம் அப்ப நமக்கு ஞானம் வர ஆரம்பிக்குது. நம்முடைய குறைகளை தெரிந்து அந்த குறைகள்கிட்ட நம்மகிட்ட நெகட்டிவ் மனப்பான்மை இருந்ததுன்னா, எதிர்மறை மனப்பான்மை இருந்ததுன்னா, அதெல்லாம் அன்னைகிட்ட சமர்ப்பணம். நம்மால மாற்ற முடியாது, அன்னையார மாற்ற முடியும். திருவுரு மாற்றத்துக்காக அவதரித்தவர் அன்னையும் பகவானும். திருவுரு மாற்ற மனிதன் தெய்வமாகும் பாதையில அவருக்கு சமர்ப்பணம் செய்து அதை ஆற்றிக்கொண்டு நம்முடைய அன்னை வாரி கொடுப்பார். அவர்கள் நம்மிடம் நிகழும் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் அன்னையிடம் பரிசு உண்டு. அந்த பரிசுகளை பெற்று வாழ்வை மிக உயர்ந்த நிலைமைக்கு நம்ம இது பண்ணிக்க வேண்டுவோம். முற்றிலும் உடன்பாடான பாசிட்டிவான குணங்களை பெற்று நம் வாழ்வை வளப்படுத்திக் கொள்வோம்.